இப்போல்லாம் நம்ம கூட இருக்கவங்கள்ட்ட போய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோன்னு வைங்களேன், எவனுமே சரி நான் சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாய் தொறந்து சொல்லிட மாட்டேன்றானுங்க. எத பார்த்து பயப்படுறானுங்கன்னு தெரியல. எல்லாரும் ஒவ்வொரு டயலாக்க வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அதில சில பேர் இருக்கானுங்க. நம்ம போய் கேட்குறோம்னு வைங்களேன், "என்னய்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்டா, உடனே என்ன சொல்லுவான், "ஏதோ இருக்கேன்" அப்படின்ட்டு என்னமோ சலிப்பா, இருந்துட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி பேசுவான். இன்னும் சில பேர் இருக்கான். "என்னய்யா எப்படி இருக்கேன்னு?" கேட்டா, அவன் என்ன சொல்லுவான், "ஆமா சார், நான் உங்க புண்ணியத்தில தான் சார் ரொம்ப நல்லா இருக்கேன்" அப்படின்னுவான். ஏன்டா டேய்! நான் செஞ்ச புண்ணியமே அங்க இங்கேன்னு தொங்கிட்டு இருக்குது. அதுவே ஒண்ணும் கணக்கு தெரியாம இருக்கு. நீ இதில வேற என் புண்ணியத்தில நல்லா இருக்கியாடா? எங்கேருந்துடா வரீங்க? அப்படிங்கிற மாரி. இன்னொரு டைப் ஆஃப் இருப்பானுங்க. அவங்கள்ட்ட போய் என்னய்யா எப்படி இருக்கேன்னு கேட்டா, "ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். அப்படியே மேலேருந்து நம்மள ஏஞ்சல் வந்து கூட்டு போனா போய் சேர்ந்துர வேண்டியது தான் சார்" அப்படின்னுவானுங்க. ஏதோ வாழ்க்கையே வெறுத்து வாழ்ந்து சீரழிஞ்சு போனவங்க மாரி பேசுவானுங்க. அந்த மாரி வேற எந்த நாட்டிலயுமே கிடையாதுங்க. நம்ம இந்தியால நம்ம குறிப்பா சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் அந்த மாரி மக்கள் திரிஞ்சுட்டு இருப்பானுங்க. இது நம்ம நாட்ல மட்டும் தான். இதே இது வெளிநாட்ல ஒரு பிச்சைக்காரன கூட நீங்க பாருங்களேன், "ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ?" அப்படின்னுவானுங்க. ஐ அம் ஃபைன்" அப்படின்ருவானுங்க. ஆனா நம்ம மக்களு என்னைக்கு தான் இத பார்த்து திருந்த போறானுங்க? எதுவுமே தெரியல. ஆனா இதில என்ன ஆச்சுன்னா, அப்படி இருக்கும்போது ஒருத்தன் என்ன பார்த்து கேட்கறான். "என்னய்யா எப்படி இருக்க?" நம்ம நெனச்சுக்கிட்டோம் மனசுல, "அவன விடவே கூடாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் சூப்பரா இருக்கேன்டா. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்டா" அப்படின்னு சொன்னான். உடனே நீங்க நம்ப மாட்டீங்க, அவன் மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிருச்சு. "என்னடா இவன் நல்லா இருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றானே அப்படின்ட்டு. உடனே அதுக்கு அவன் விடமாட்டேங்கிறான். அவன் அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் என்ன சொல்றான், இல்ல நேத்து கூட அப்படிதான் நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் நைட்லாம் 1 மணி, 2 மணி நல்லா பேசிட்டு இருந்தாரு. காலைல பார்த்தா செய்தி வருது, இந்த மாரி போய் சேர்ந்துட்டாரு" அப்படின்ட்டு. அட பாவிங்களா! இந்த மாரி நம்ம கூட இருக்கவனும் லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருக்கானுங்கங்க. ஸோ, அதனால யார்ட்ட பேசும்போதும் பார்த்து பக்குவமா பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு "நல்லா இருக்கேன்டா, ஆள விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிறது நம்ம எல்லாருக்கும் நல்லதுங்க. அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.